அப்படியே நம்ம செய்திக்குள்ளே போவோம். இந்த நாளில் செய்தியின் தலைப்பு, பிசாசுகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சொல்லுங்களேன், பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள். பிசாசுக்கு என்ன பண்ணணுமா? எப்படி நிற்கணும்? வாங்க ஃப்ரெண்டு, அப்புறம் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, தோளில் கை போட்டுட்டு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இன்னைக்கு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்கிறதான தலைப்பில் பாகம் 1 என்ன தலைப்பு தெரியுமா? பிசாசின் நாமங்கள். இன்னைக்கு என்னது? பாகம் 1 என்னன்னா பிசாசின் நாமங்கள். எப்பா நீ இயேசுவை பற்றி பேசினா ஓகே, இவ்வளோ காலம் இயேசுவை பற்றி பேசிகிட்டு இருந்த, இப்போ ஏன்பா பிசாசின் நாமம்னு ஆரம்பிக்கிற அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பிசாசானவனை நமக்கு சரியாய் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. பிசாசினுடைய செயல்பாடுகள் தேவ பிள்ளைக்கு தெரியணும். எந்த விஷயத்தில் பிசாசு எப்படி செயல்படுகிறான், பிசாசினுடைய குணாதிசயங்கள் என்ன, அவனை எப்படி நம்ம ஜெயிப்பது, எப்படி நம்ம அவனை வீழ்த்துவது, எப்படி இந்த பிசாசானவன் நம்மளோடு போராடும் போது அவனோடு நமக்கு யுத்தம் வரும்பொழுது அவனை நாம் எதிர்த்து நிற்பது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பிசாசானவனை பற்றி முதல்ல நமக்கு தெரியணும். பல காரியங்கள் இருக்குது. அதில் இன்னைக்கு பாகம் 1 என்னது? சத்தமாக சொல்லுங்களேன், நல்லா கவனிங்க. எடுக்க போகிற சத்தியத்தை நீங்கள் உன்னிச்சு கவனிச்சிங்கன்னா இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிசாசோடு ஜெயிக்க, ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க, ஒவ்வொரு நாளும் யுத்தம் பண்ண இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். ஏன் என் வாழ்க்கையில் தோல்வி, ஏன் என் வாழ்க்கையில் வியாதி, ஏன் என் வாழ்க்கையில் வறுமை, ஏன் என் வாழ்க்கை இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஏன் என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, ஏன் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, ஏன் வாழ்க்கையில் போராட்டமான ஒரு வாழ்க்கை? என்னன்னா உங்களால் பிசாசை கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியல. பிசாசை பற்றி உங்களுக்கு தெரியல. அவனை தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் யாருடைய நாமத்தில், யாருடைய ரத்தத்தினால அவனை ஜெயிக்க முடியுன்றதெல்லாம் பின்னாடி பிரசங்கம் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி பாகம் 1 அவனுடைய நாமங்களை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? இதை தாண்டி அடுத்து இன்னும் நிறையா அறிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் நிறையா இருக்குது நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக. ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா பிசாசுகளை துரத்துவது எப்படின்ற காரியம் வரைக்கும் நம்ம கற்றுக்க போகிறோம். ஆமென். அதற்கு முன்னாடி பிசாசுக்கு எப்படி எதிர்த்து நிற்பது அப்படின்னா முதல்ல பிசாசினுடைய நாமம் சொல்லுங்கள் பார்ப்போம். பிசாசுக்கு என்னென்ன நாமெல்லாம் பைபிளில் இருக்குன்னு? அதிகாலையின் விடிவெள்ளியாகிய மகன் இருக்குது. அந்த இடத்துல லூசிஃபர்னு இருக்கா? அந்த டைமை நம்மளாம் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஓகே ரைட் ஃபைன். ஓகே சரி ரைட். சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். அந்த லூசிஃபர் கதையை விடுங்க. ஓகேவா? இந்த நாமங்களில் உங்களுக்கு தெரிஞ்சு பைபிளில் என்னென்ன நாமம் இருக்குது? முதல்ல என்ன சொன்னீங்க? பிசாசு. ரெண்டாவது லூசிஃபரு. அடுத்தது சாத்தான். அப்புறம் சத்ருவானவன். ஓகே. அப்புறம் பலவான். அப்புறம் எச்சிக்கிற சிங்கம். அப்புறம் ஒளியின் தூதன். ஓகே. அப்புறம் பூரண அழகுள்ளவன். இது ஒளியின் தூதன், பூரண அழகுள்ளவனுக்கெல்லாம் ஒரு ஹெட், ஒரு 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 நாமம் இருக்குது. அந்த நாமத்துக்குள்ளே இது அடங்கும். இதுவே நாமம் அல்ல. நான் சொல்கிறது புரியுதா? அப்புறம் அடுத்து வெரி குட் வெரி குட். அப்புறம் அது அவன் நாமம் வந்து அந்தி கிறிஸ்துன்றது அவனுடைய நாமம். அப்புறம் லேகியோன். லேகியோன். வெரி குட் வெரி குட். லேகியோன்றது அவனுடைய நாமம். நல்லா கரங்களை தட்டிடுவோமா? அப்புறம் வலுசர்ப்பம் அவனுடைய நாமம். கரங்களை தட்டிடுவோமா? அப்புறம் அப்புறம் மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்களா? சரி, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. பைபிளில் லூசிஃபர் அப்படின்ற நாமம் இருக்கா அப்படின்னா அதுக்கு நான் பின்னாடி அப்புறமேட்டு வரேன். இந்த லூசிஃபர் என்பதற்கு அர்த்தம் என்னென்னா பெருமை உள்ளவன் அர்த்தம். எழுதி வச்சுக்கோங்க. லூசிஃபர்னால் அதுக்கு அர்த்தம் என்னது? பெருமை உள்ளவன். ரெண்டாவது சாத்தான். சாத்தான் என்ற நாமம் இருக்குது. அதுக்கு என்னென்னா எதிராளி. சாத்தான்னா என்னது? எதிராளி என்று அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் பொறாமைக்காரன் அர்த்தம். சாத்தானுக்கு இன்னொன்று என்னது? பொறாமைக்காரன். எதிராளி, பொறாமைக்காரன். ரெண்டாவது பிசாசு. மூணாவது என்னது? பிசாசு. இந்த பிசாசு அப்படின்னா அந்த நாமத்தினுடைய அர்த்தம் என்னன்னா சோதனைக்காரன் அர்த்தம். என்னதான்? எத்தனை பேருக்கு ஆண்டவர் மனுஷனை சோதிப்பார்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அது கை வைத்துங்களா பார்ப்போம். ஆண்டவர் ஒரு மனுஷனை சோதிப்பாரா, பிசாசு ஒருத்தவனை சோதிப்பாரா?
ஆண்டவர் சோதிப்பாருன்றவங்க எத்தனை பேர் கையை வைத்துங்க பார்ப்போம். ஆண்டவர் ஒரு மனுஷனை சோதிப்பாருன்றவங்க கையை வைத்துங்க. பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல்ன்ற மாதிரி எவ்வளோ நேக்கா பதில் சொல்கிறேன். சரி, ரைட், ஓகே, சரி பார்ப்போம். பிசாசுனா யார்? சோதனைக்காரன். ஓகேவா? அடுத்தது அசுத்த ஆவி. என்னது? அவனுடைய நாமத்தில் ஒரு நாமம் என்னது? அசுத்த ஆவி. இந்த அசுத்த ஆவின்னா என்னன்னா, அசுத்தத்தை உருவாக்குகிறவன், அசுத்தத்தால் நிறைந்தவன். பிசாசோட நாமத்தில் இது ஒரு நாமம். ஓகே, அடுத்தது லேகியோன். லேகியோன்னா என்னன்னா அநேகர். எப்படி? லேகியோன்னா என்னது? இன்னொன்று சொல்லலாம், பேய்கள் கூட்டம். என்னது? பேய்கள் கூட்டம். இது என்னது? லேகியோன். ஓகேவா? அடுத்தது ஆறாவது என்னன்னா, இப்பிரபஞ்சத்தின் அதிபதின்னு அவனுக்கு ஒரு நாமம் இருக்கு, பிரின்சஸ் ஆஃப் த வேர்ல்டு. இப்பிரபஞ்சத்தின் அதிபதின்னு அவனுக்கு ஒரு பேர் இருக்கு. அப்படின்னா உலகத்தை ஆள்பவன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது ஏழாவது பெயல்செபூல். என்னது? பெயல்செபூல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிசாசுகளின் தலைவன் அர்த்தம். இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி, பிரின்ஸ் ஆஃப், உலகத்தை ஆள்பவன் அர்த்தம். சரியா? அடுத்தது இப்போ நான் எது கேட்குறீங்க? அதுதான் பெயல்செபூல் அப்படின்னா பிசாசுகளின் தலைவன் அர்த்தம். இப்போ பிசாசுன்னு நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போகிறோமே, இதுக்கு பின்னாடி அவனுடைய நாமங்கள் என்னென்னலாம் இருக்குன்னு ஏன் சொல்கிறீங்க பாஸ்டர்? இது நாங்கள் தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்னன்னா அபெத்தோன். அபெத்தோன் இல்லாட்டி அப்போலியோன். இது கிரீக் எபிரேய வார்த்தை மாறுறது இந்த வித்தியாசம். இல்லாட்டி இப்படி எழுதிக்கோங்க, அப்போலியோன் எழுதிக்கோங்க. அப்போலியோன் அப்படின்னா அழிப்பவன், அழிக்கிறவன் அர்த்தம். அப்போலியோன்னா நீங்கள் ரெவலேஷனில் பார்க்க முடியும். 9வது அதிகாரம் நம்ம பிரசங்கம் பண்ணி வரும் பாருங்க, அதில் அவர்களுக்கு ஒரு ராஜன் இருந்தான் அப்படின்னு. அது யாருன்னா இந்த அப்போலியன் தான். ஆமென். அடுத்தது 9வது வலு சர்ப்பம். வலு சர்ப்பத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தந்திரக்காரன் அர்த்தம். வலு சர்ப்பம்னா யாரு? ஏவாளை என்ன பண்ணா? தந்திரமா. புரிஞ்சா? சரி, ஓகே. அடுத்தது இன்னொரு நாமம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா அந்தி கிறிஸ்து. இதுக்கு அர்த்தம் என்னன்னா கிறிஸ்துவுக்கு எதிராளி. யாரா? கிறிஸ்துவுக்கு எதிராளி. சரி, ரைட்டு. அடுத்தது நான் வேகமாக சொல்லட்டுமா? சொல்லலாமா? என்ன சொல்லட்டும்? என்ன சொல்லட்டும்? அடுத்து அந்தி கிறிஸ்துனா கிறிஸ்துவுக்கு எதிராளி. அடுத்தது பொய்யன். அவனுக்கு ஒரு நாமம் இருக்கு. என்ன தெரியுமா? பொய்யன். யாருக்கு? பிசாசோட நாமத்தில் ஒரு நாமம் பொய்யன். என்ன பாஸ்டர், நாங்களே சரளமாக அடிச்சு விடுவோமே, என்ன நீங்கள் திடீர்னு பொய்யன்ட்டீங்க? அப்போ அவங்க குரூப்போட என்ன சேர்க்குறீங்களா? என்கிட்ட பதில் இல்லை. என்னன்னா பொய்யன் என்பது அவனுடைய நாமம். ஆமென். அந்த பொய்யன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பொய்யின் ஆவி. ஸ்பிரிட்டில் ஹோலி ஸ்பிரிட்டு இருக்குது, டெவில் ஸ்பிரிட்டு இருக்குது. பொய்யன் ஆவி சரளமாக வரும் பார்த்தீங்களா? அது என்னமோன்னு சொல்லுவாங்க. சூப்பர். என்ன வார்த்தை? தங்கு தடையே இருக்காது. தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட வேறு லெவல் தான். ஆமென். நிறைய அனுபவம் இருக்கோ? இல்லை, நீங்கள்லாம் எளிய பார்க்குறது பார்த்தா நீங்கள் எளிய எப்படி கேட்குற மாதிரி இருக்குது. பாஸ்டர் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கோ சில பல காலங்களில்? சரி, அடுத்தது அவனுக்கு இன்னொரு நாமம் இருக்குது. என்ன தெரியுமா? கள்ள தீர்க்கதரிசி. பிசாசானவன். நம்ம கள்ள தீர்க்கதரிசினா என்ன நினச்சிருக்கோம்? ஐயா, தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்க? இவர் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்ருவாருங்க, பொய் பேசுவாருங்க, பொய்யா சொல்லுவாங்க. அதுதான் அவனுக்கு நாமத்துக்கு இன்னொரு நாமம் என்ன இருக்குது தெரியுமா? கள்ள தீர்க்கதரிசி. ஆமென். கள்ள தீர்க்கதரிசினா கள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவின்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது
கொலைபாதகன். அவனுடைய நாமம் என்னது? கொலைபாதகன். அப்படின்னா மனுஷனை கொலை செய்கிறவன் அர்த்தம். மனுஷனை கொலை செய்கிறவன்னா இந்த ரோட்டில் வந்து கத்தியை வச்சுட்டு போய் வெட்டுன்னு வெட்டி கொன்றாங்களே, அது இல்லை. அது மனுஷன் இன்னொரு மனுஷனை கொல்றது. இந்த மனுஷ கொலைபாதகன்னா என்னன்னா, உங்கள் ஆத்மாவை அழிக்கிறவன். உங்களை பாவத்துக்குள்ள விழ செஞ்சு உங்கள் ஆத்மாவை என்ன பண்ணுறான்? தற்கொலை உணர்வை கொடுத்து தற்கொலை பண்ணிக்க என்ன பண்ணுறான்? அதுவும் ஒரு விதமான மரணம். புரிஞ்சா? அவன் கொலைபாதகன். அவனுக்கு அப்படி ஒரு நாமம் இருக்குது. ஓகே, சரி. அடுத்தது இன்னொரு விஷயம், இவனுக்கு இன்னொரு நாமம் இருக்குது. என்ன தெரியுமா? திருடன். இவனுக்கு என்ன ஒரு நாமம்? மனுஷனை திருடுகிறவன் அர்த்தம். யாரா? மனுஷனை திருடுகிறவன். இப்போ என்ன கவனிங்க, இவ்வளோ காரியம் சொன்னீங்களே பாஸ்டர், எதுக்கு பாஸ்டர்? பிசாசுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறதுல இதெல்லாம் அடங்குது தானே அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு பிசாசினுடைய நாமங்களுக்கும் கவனமாக கவனிங்க. எழுதுறதை விடுங்க, கவனிங்க. இந்த பிசாசின் நாமங்கள் இத்தனை நாமங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசையாக இருக்குது. புரிஞ்சா? நான் சொன்னது புரிஞ்சா? விக்டருக்கு ஒரு குணம் இருக்குது, சகோதரி சில்சியாவுக்கு ஒரு குணம் இருக்குது, சகோதரர் கிங்ஸ்லிக்கு ஒரு குணம் இருக்குது, சகோதரி சுதாவுக்கு ஒரு குணம் இருக்குது. அதே போல் இந்த பிசாசனுடைய பொதுவான இந்த பிசாசனுடைய நாமங்கள் ஏன் இவ்வளோ வேரிஃபிகேஷன் இருக்குது, இவ்வளோ வேரியேஷன் இருக்குன்னா, இந்த எல்லா நாமத்துலேயுமே குணாதிசயங்களில் வேறு வேறு காரியங்கள் அடங்கியிருக்கு. இப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிசாசு வஞ்சிக்கும் போது எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டான். எல்லாரையுமே ஒரே மாதிரியே பாவத்தில் விழ வைக்க மாட்டான். பாப்பா கவனிக்கிறியா? எல்லாரையுமே ஒரே மாதிரியே என்ன பண்ண மாட்டான்? ஹேண்டில் பண்ண மாட்டான். நான் சொல்கிறது புரியுதா? அவனுடைய நாமங்கள் மாறுவது போல் அந்த நாமங்களுக்கென்று சில குணாதிசயங்கள் இருக்குது. அந்த குணாதிசயங்களோடு அவன் உங்களை மோசம் போக்குவான். பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க கற்றுக்கணுன்னா முதல்ல அவனுடைய நாமங்கள் என்னன்னு தெரியணும், அந்த நாமங்களுடைய செயல்பாடுகள் என்னன்னு தெரியணும். அந்த நாமங்களுடைய செயல்பாடுகளை அறிந்தால்தான் இந்த வகையான பிசாசு என்னை மேற்கொள்ள முயற்சிக்கிறது, என் வாழ்க்கையை கெடுக்க பார்க்கிறது, என் குடும்பத்தை கெடுக்க பார்க்கிறது, என் வாழ்க்கையை அழிக்க பார்க்கிறது, என் வாழ்க்கையை ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிறது என்பதை உணர முடியும். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி பொறுமையா நான் ஒன்று சொன்னேன். இது உங்க வாழ்க்கையில் நீங்க பிசிக்கலா பிரசங்கத்தை கேட்டுட்டு போனீங்கன்னா இங்கிட்டு கேட்டு இங்கிட்டு விட்டுருவீங்க. உங்க மைண்ட் அட்டென்ஷன் என்கிட்ட வரட்டும், செய்திக்கு வரட்டும். இந்த மைண்ட் அட்டென்ஷனில் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா முதல்ல உங்களுக்கு தூக்கம் வராது, உங்களுக்கு டயர்டாகாது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிற, உங்களை அழிக்கிற, உங்களை நித்திய ஜீவனை பெற முடியாதபடி பாவத்தில் விளை செய்கிற நாமங்களில் இந்த நாமங்கள் தான். இந்த நாமங்களுக்குள்ள நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது, பிரிவுகள் இருக்குது, செயல்கள் இருக்குது, அங்கே சில வார்த்தைகள் இருக்குது. ஆனால் மெயினாக பைபிள் கோட் பண்ணுது என்னன்னா, இந்த நாமங்களுக்குன்னு குணங்கள் இருக்குது, இந்தந்த குணங்களின் அடிப்படையில் பிசாசு செயல்படுறான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு நான் சொன்னது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது தெரிஞ்சது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ விஷயம் இன்னைக்கு இந்த பாகம் 1ன்னு தான் நான் சொன்னேன். ஓகேவா? நீங்கள் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறீங்க வருகிற நாட்கள். நான் சொல்கிறேன், நான் ரெவலேஷனை தொடர்றதுக்கு முன்னாடி சில இதெல்லாம் தெரியணும்னு பேசிக் உங்களுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, தேவ பிள்ளைகள் வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும், வைராக்கியமாக நிற்கணும், ஊழியத்தில் எழுமணும். இந்த பிரசங்கங்கள்லாம் கேட்டு முடியும் போதே நீங்கள் எப்படி ஆயிருவீங்க தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வு உண்டாயிரும். நீங்கள் ஆண்டவருக்கென்று எழும்ப ஆரம்பிச்சிருவீங்க. நான் கடப்பாறையை போட்டு நெம்பணுன்ற அவசியமே, உண்மை தெரிஞ்சிருச்சு, கண்ணு திறந்துடுச்சுனாலே போதும், அதை திறந்து விடுறதான் என் வேலை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கி லூசிஃபரை குறித்து முதலாவது நாமம் என்ன நாமம்? லூசிஃபர். இந்த லூசிஃபரை குறித்து நம்ம பேசுகிறோம். லூசிஃபர்னு சொன்னாங்க. ஒருவனுடைய பெயரை வைத்து நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவருடைய பெயரை வைத்து அவரின் குணங்களை நிதானிக்கலாம். அது எத்தனை பேருக்கு தெரியும்? அதனால தான் பேர் வைக்கும்போது கவனமாக வைங்கடான்னு சொல்கிறது.
எதையாவது ஒன்று வாய்க்கு வராதோ வச்சுவிட்டோ, இல்லை அவன் சொன்னான்னு கேட்டுட்டோ, இல்லாட்டி அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியாமல், மீனிங் தெரியாமல் நம்ம பிள்ளைகளுக்கு எதையாவது ஒன்று பேர் வச்சுருவாங்க. அப்படி தான் ஒரு குடும்பம் என்கிட்ட சொல்லிச்சு, ஜாபேஸ்ன்னு இவனுக்கு பேர் வச்சுட்டேன், துக்கத்தின் மகன் அப்புறமேட்டு தான் தெரிஞ்சிச்சுன்னு. நான் சொல்கிறது புரிஞ்சா? அதுக்காக நான் பேரையாக மாற்ற முடியும் நம்மட்டுக்கு 22 வயசில்? அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை காமிச்சு, ஏன் அவங்க பார்வையை மாற்றுங்க, எங்கிட்ட பார்க்காம இப்படி பாருங்கன்னு சொல்லி சமாளித்து சந்தோஷமாக அமுச்சு விட்டேன். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதுல ஜாக்கிரதையாக இருங்க. ஆமென், அல்லேலூயா. நம்ம தான் கூப்பிடும்போதே சனியனேன்னு கூப்பிட்டா அப்புறம் எப்படி இருக்கும் பிள்ளை? எருமை மாடுனா நீ என்ன வேணாலும் கற்று மழை பெய்கிற மாதிரி போயிட்டே தான் இருக்கும். சொல்கிறது புரியுதா? அப்போ பாருங்க, ஒருவரின் பெயர் எப்படியோ அப்படியே அவரினுடைய தன்மை இருக்குது. அதுதான் உண்மை. இயேசுக்கு அர்த்தம் இருந்துச்சு. இயேசு என்பதற்கு என்னவா? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. உங்கள் நாம, உங்கள் பேர் பரலோகத்தில் பொறிக்கப்படுதுன்னா சும்மா இல்லைங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. பைபிளில் வசனம் சொல்லுது, நான் என் வாய்க்கு சொல்லிட்டு போல, நீங்கள் எடுக்க வேணாம், நேரம் குறைவாக இருக்குது, நானே சொல்லிடுறேன். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 25வது வசனம். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியானின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம், அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். பைபிள் சொல்லுதுங்க, அவன் பேர் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான். நேற்றுக்கு ஒரு பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணார், ஆண்டவரே ஊழியக்காரருடைய பேராகிய விக்டர் என்பது போல அந்த மகனை வெற்றியின் மகனாய் மாற்றும் அப்படின்னு. எனக்கு அப்படியே இருதயமெல்லாம் கொழுந்துருச்சு. எப்பா நல்ல வேலைடா விக்டர்னு வச்சாங்க அப்படின்னு. ஆமென், சொல்கிறது புரியுதா? உங்கள் பேரோடைய தன்மை உங்களுக்குள்ள வெளிப்படும். ஆமென். வசனமே சொல்லுது, பேலியானின் மனுஷனை நீ பொருட்டாக எண்ண வேண்டாம், அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அப்போ இந்த நாமங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது பாருங்க, பேர்களில் ஆசீர்வாதம் இருக்கு, பேர்களில் சாபமும் இருக்கு. எனவே நம் ஆசீர்வாதம் இல்லாத பெயர்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவரே மாற்றுறாரு. இப்போ நிறைய ஞானஸ்தானத்தில் எதுக்குடா கொண்டு வந்து முத்துலட்சுமி எஸ்தரா மாற்றி விட்டாங்க, ஏன்டா சதீஷை ஜோனத்தானா மாற்றி விட்டாங்க அப்படின்னா, இது ஆண்டவரே பண்ணுறாரு. ஆப்ராம்ன்றவனை ஆபரகாமாக மாற்ற வந்தது, சாராயின்றவளை சாராளாய் மாற்றினார், யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றுறாரு. ஏன்னா அவனை யாக்கோபா வச்சு ஆசீர்வதிக்க முடியாது. அதனால தான் கேட்குறார், ஒரு பேர் என்ன? யாக்கோபு, நீ இஸ்ரவேல் என்று என்னப்படுவாய். ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா உன்னுடைய நாமம் மாறணும். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? ஹல்லேலூயா. அதனால தான் பேரில் ஜாக்கிரதையாக இருங்க. நல்லவேளை தம்பி மோசேன்னு வச்சுருக்கிறாப்புல. ஒரு நாள் ஆண்டவர் உங்களை அநேகரை வழி நடத்துகிற ஒரு தலைவனாய் உருவாக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென், அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சிச்சா? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரிஞ்சிச்சு? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ பிசாசினுடைய நாமம், அந்த நாமத்துக்கான தன்மை இருக்குது, குணாதிசயம் இருக்குது. அந்த குணாதிசயத்தை நீங்கள் அறியணும்னா இந்த பிசாசுகளுடைய குணாதிசயம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அதை தான் முதல் பாகமாக நான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறேன். சீக்கிரமாக முடிக்க போகிறேன். ஆனால் பாஸ்டர் டைம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? நீங்கள் சொன்னதே ஒரு 11 இருக்குமே, நான் ஒரு 3 மட்டும் சொல்லிடுறேன். 11 சொல்லலை, ஒரு 3 சொல்கிறேன். அடுத்த வாரம் மிச்சத்தை சொல்கிறேன். இது மட்டும் இல்லை, நீங்கள் பிசாசை எதிர்த்து யுத்தம் பண்ணக்கூடிய யுத்த வீரர்களாக உங்களை மாற்றுவது, பிசாசை எப்படி எதிர்த்து நிற்கணும்னு சொல்கிற வரைக்கும் நான் சொல்லித்தரேன். என் நாமத்தில் அல்ல, அவருடைய நாமத்தில். ஆமென், அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், அவன் பெயரில் அவன் குணங்கள் என்ன சர்வமும் அடங்குது. அவனின் குணங்களை அறிந்து அவனின் தாக்குதலுக்கு தப்ப நமக்கு வழி எது தெரியுமா? அவன் என்னென்ன குணங்களில் இருக்கிறான், என்னென்ன நாமங்களில் இருக்கிறான், அவனை எப்படி தாக்குவான், அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்க முடியுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமென். சரி, இப்போ லூசிஃபர் கதைக்கு வருவோம். பைபிளில் லூசிஃபர் இருக்கா இல்லையா? கரங்களை தட்டி
லூசிஃபர் இருக்கா? சரி, இதுக்கு பதில் கிடைக்கவே மாட்டேங்குது. இருக்குன்னு சொல்கிறவங்க கையங்க எடுத்துங்க பார்ப்போம். இருக்குன்னு சொல்கிறவங்க கையங்க எடுத்துங்களேன். 1, ஓகே, வெரி குட். 2, 3 இருக்குன்னு சொல்கிறவங்க இதில் 1, 2, 3 இருக்கு, 4, 5, 6. அப்புறம் சரி, இப்போ நான் இப்படி வரேன், நீங்கள் இப்படி பண்ணுறீங்கல்ல. இல்லைன்னு சொல்கிறவங்க கை வைத்துங்களேன். யாரெல்லாம் இல்லைன்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க. பைபிளில் நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. பைபிளில் லூசிஃபர், நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். பைபிளில் லூசிஃபர்ன்ற வார்த்தை இருக்கா இல்லையா? இல்லைன்றவங்க கையை உயர்த்துங்க, டக்குன்னு எடுங்க. சரி, இல்லைன்னா நானே சொல்கிறேன், நானே வாச்சிட்றேன். லூசிஃபர் என்ற பெயர் தமிழ் வேதாகமத்தில் இல்லை, ஆனால் ஆங்கில வேதத்தில் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. நீங்கள் பைபிளை தமிழ்லேயே மட்டும் புறப்பிட்டே இருந்தீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் அப்படியே பார்வையை பெருசாக்குங்க. ஆமென், ஹல்லேலூயா. பார்வையை பெருசாங்க. அப்போ உடனே இங்கிலீஷ் பைபிள் நான் தரேன், இப்போ டக்குன்னு இருக்கா எடுத்து பாருங்க. ESVயில் எடுத்து பாரு, டக்குன்னு இருக்கான்னு பாருங்க. டக்குன்னு எடுத்து பாருமா. பார்த்தீங்கன்னா இருக்காது. ESVயில் கிடையாது, NIVயில் கிடையாது, KJVயில் இருக்குது. அதை அப்படியே வாசிங்க சிஸ்டர், ஒருத்தவங்க மைக்கில் வாசிங்க. இங்கே அதுக்கு முன்னாடி தமிழில் வாசிச்சிருவோமா? ஆதியாகமம், இது ஏசாயா 14:12. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்தில் இருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்துகிறவனே, தரையிலே விழவிடப்பட்டாயே. போதும். இது அப்படியே இங்கிலீஷ்ல இப்ப வாசிங்க. How art thou fallen from heaven, O Lucifer, son of the morning. அதிகாலையின், போதும், அதிகாலையின் விடிவெள்ளின்னு அங்க சொல்லியிருக்கு. இங்க அதிகாலையின் விடிவெள்ளியாகிய லூசிஃபரே. அப்ப லூசிஃபர்ன்றது பைபிள்ல இருக்கா இல்லையா? அப்ப இருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் கரங்க உயர்த்துனீங்க, அப்படியே நீங்களே உங்களுக்கு கரங்களை தட்டிக்கிங்க, நல்லா உற்சாகமா. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் அதிகாலையில் மகனாகிய விடிவெள்ளி என்ற இந்த இடத்தில் யார் இருக்கிறா? லூசிஃபர் இருக்கிறான். புரிஞ்சிச்சா? லூசிஃபர் என்றால் பெருமை உள்ளவன் என்று அர்த்தம். பொதுவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட 3 பிரதான தூதர்கள் இருந்தாங்களாம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரதான தூதர்கள் எத்தனை? 3. யார் யார் தெரியுமா? 1 கேப்ரியல். சொல்லுங்க, கேப்ரியல். அவரோட வேலை என்ன தெரியுமா? இட்ஸ் அ மெசஞ்சர். அவர் யார்? ஒரு இறை செய்தியை கொண்டு செல்கிற ஒரு தூதன். யாரு? கேப்ரியல். 2வது யாரு? மிகாவேல். மிகாவேல் யாரு தெரியுமா? மிகாவேல் யாரு? ஒரு யுத்த வீரர். என்னதான் யுத்தங்களை நடப்பிக்கிறவர். ஓகேவா? அடுத்தது இன்னொருத்தன் இருந்தான். யார் தெரியுமா? லூசிஃபர். இந்த பிரதான தூதன் யார் தெரியுமா? இவன் தான் ஆராதனை ஊழியம் செய்கிறதான ஊழியன், தூதன். தேவனை ஆராதனை செய்கிற ஊழியத்தில் இருந்த இந்த தூதன். இப்ப நான் உங்களுக்கு சொல்லும் போது உங்க கண்ணு திறக்க போகுது. நான் நேர வசனத்துக்குள்ள வரேன். என்னன்னா, பிரியமானவர்களே, நாமங்கள் என்பது பல நாமங்கள் இருக்கிறது. அந்த நாமங்களுக்கு குணாதிசயங்கள் இருக்கு. அந்த நாமங்களுடைய குணாதிசயத்தின்படி இந்த பிசாசானவன் நம்ம வாழ்க்கையை வஞ்சிக்கிறான், விலப்பண்ணுகிறான் என்று சொன்னல. இந்த லூசிஃபருடைய வேலை என்ன தெரியுமா? நான் சொல்லும் பொழுதே லூசிஃபருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா, கிரியை செய்தான்றதை இப்ப தெரிஞ்சிருவீங்க. இந்த லூசிஃபர் என்ன பண்ணுவான் தெரியுமா? என்ன பண்றான்னு சொல்றேன் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவன் என்ன பண்றான் தெரியுமா? இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆராதிக்கிற ஊழியத்தை உடைய தூதன் தலைவன் தான் இந்த லூசிஃபர். இவனை பற்றி ஏசாயா 14வது அதிகாரத்தில், எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, இவன் மிகுந்த, இந்த லூசிஃபர்ன்றவன் எப்படிப்பட்டவனா? மிகுந்த அழகு உடையவன். அப்புறமா வாத்தியங்களை மீட்டுவதில் திறமை உள்ளவன். கொயர் டீம் ஜாக்கிரதை, கொயர் டீம் ஜாக்கிரதை. ஏன் தெரியுமா? இந்த ஆராதனை ஊழியம் செய்கிற தூதன் தான் இந்த லூசிஃபர். இவன் வாத்தியங்கள் மீட்டுவதில் திறமை உள்ளவன், பாடுவதில் இனிமையானவனா. இங்கிலீஷ் பைபிள் அவனை அழகா அவனுடைய ரெஃபரன்ஸை கொடுக்குது. இஸ் அ மோஸ்ட் பியூட்டிஃபுல் பர்சன். நெக்ஸ்ட்டு அவன் ப்ராப்பர் மியூசிஷியன். 3rd ஒன்,
அவன் குட் சிங்கர். எப்படி இருக்கிறவன் பாருங்க. இப்போ மேட்டர் என்னன்னா, எனவே இருதயத்தில் பெருமை கொண்ட இவன் 5 முறை, எத்தனை முறை தெரியுமா? 5 முறை தன்னை நான் 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 நான்ங்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பாடம் என்ன சொல்றோம்? துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கேன்னு சொல்றோம். ஆனா இந்த லூசிஃபர் ஆவி உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்தா நீங்கள் இயேசுவை காண்பிக்க மாட்டீங்க, உங்களை காமிப்பீங்க. உங்களை உயர்த்துவீர்கள், உங்களை குறித்து மேன்மை பாராட்டுவீர்கள். ஐ வில் ஐ வில் ஐ வில்ங்கிறான். எங்க தெரியுமா? அதே இங்கிலீஷ் பைபிளில் தான். எடுங்கம்மா, ஏசாயா 14 verses 14, சரி சாப்டர் 14 verses 13 14 அதை எடுத்து டிஸ்பிளே பண்ணுங்கம்மா. 13 14 எடுத்து வாசிங்க. அப்படியே இங்கிலீஷ் பைபிள்லேயே வாசிப்போம். ஏசாயா 14வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். இந்த லூசிஃபரினுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள் அந்த நாமம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் தெரியுமா? வாசிங்க சீக்கிரமா, நேரம் இல்லை, எடுக்க முடியலையா? நானே வாசிட்டுமா? இல்லை நான் இங்கிலீஷ் வெர்ஷனில் சொல்கிறேன். You said in your heart, நல்லா ஐ வில் ஸ்டார்ட் ஆகும். I will raise my throne. இருமா அதுக்கு முன்னாடி ஒரு ஐ வில் வரும். கேஜேவி I will ascend into heaven. இந்த I will ascend ஃபர்ஸ்ட் ஐ வில், முதலாவது நான் என்னது? ஐ வில், ஓகேவா? ascend to heaven. செகண்ட் ஐ வில் exalt my throne above the stars. ரெண்டாவது என்னது? ஐ வில் exalt my throne. மூணாவது I will sit also upon an mount of the great. ஐ வில் சிட் ஆன் த மவுண்ட். அடுத்தது ஐ வில் ascend above the highest of the cloud. அஞ்சாவது ஐ வில் பி லைக் மோஸ்ட் ஹை. இதுதான் லூசிஃபர்னுடைய ஆவி. தேவன் அவனை பிரதான தூதராய் வச்சிருந்தாரு. அவன் ஒரு பெரிய மியூசிஷியனாக வச்சுருந்தாரு. அவனை அழகுள்ளவனாக படைச்சாரு. அவனை திறமையுடையவனாக படைச்சாரு. ஆனால் அவனுடைய மேட்டிமை பெருமை இங்கே ஆண்டவரை விட்டுட்டான். யார? ஐ வில் ஐ வில் ஐ வில். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இதுக்கு என்ன தெரியுமா? தேவனுடைய சபை இசைவாய் கூடி இணைக்கப்பட்டு வருகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சபை என்ன பண்ணுது? இசைவாய் கூடி இணைக்கப்பட்டிருக்கிற விஷயம். சர்ச்னா என்னது சொல்லுங்களேன்? சர்ச் என்ன தெரியுமா? நாம் எல்லோரும் ஒன்றாய் அவயங்களாய் கூட்டி இணைக்கப்பட்டிருக்கிறோம். இசைவாய் இணைக்கப்பட்டிருக்கும் போது உள்ள எல்லா கற்களும் ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணப்பட்டிருக்கு? சபையில் ஒன்றோடு ஒன்று ஒவ்வொரு கல்லும் என்ன பண்ணப்பட்டிருக்கு? நான் சொல்கிறது எத்தனை பேர் கவனிக்கிறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு அலையிலியா சொல்லுங்களேன். சபையில் கற்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் இசைவாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நான் என்று தன்னை மட்டும் பிரிக்கிற, அந்த ஐக்கியத்தை விட்டு விலகுகிற, அந்த ஐக்கியம் கொள்ளாத யாராவது ஒருத்தவங்க சபையில் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள லூசிஃபர் ஆவி இருக்குன்னு அர்த்தம். எதுக்கு? சர்ச்சுக்கு போனோமா பட்டும் போடாமல் தொட்டும் தொடாமல், சர்ச்சுக்கு போனோமா அதெல்லாம் தேவையில்லை. அவன்தான் ஐ வில், நான். சபை என்பது இசைவாய் இணைக்கப்பட்ட ஒரு காரியம். ஒரு கல் மேலே தான் இன்னொரு கல் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒன்னோட ஒன்று என்ன இருக்கப்பட்டிருக்கு? இணைக்கப்பட்டிருக்கு. உங்களோட சபை இணைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சபையோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். நீ சபையோடு இணைக்கப்பட்டிருக்கிறாயா? நீ சபையோடு இசைந்திருக்கிறாயா? நீ சபையோடு இணைந்திருக்கிறாயா? உனக்குள்ள லூசிஃபரினுடைய ஆவி இல்லைன்னு அர்த்தம். நான் தனியாக எனக்கு என்ன, நான் எதுக்குமே நான் எதுலையுமே பங்கெடுக்க மாட்டேன், எனக்கு ஐக்கியம் தேவையில்லை அப்படின்னு நீ உன்னை பிரிச்சினா, இந்த தூத கூட்டங்களோடு தான் தேவன் உங்களை உடச்சி வச்சிருக்கிறாரு. இந்த சபையோடு அவயங்களாக தான் உங்களை வச்சிருக்கிறாரு. இதில் ஒரு அவயம் தனியாக பிரிஞ்சு போச்சுன்னா, தனியாக விலகுதுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். லூசிஃபருடைய ஆவி அவனை ஐக்கியத்திலிருந்து, ஒரு மனத்திலிருந்து, அந்த இசைவிலிருந்து என்ன பண்ணுது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மரத்தோடு சேர்ந்தது தான் இந்த சிமெண்ட்டோட சேர்ந்தது தான் அந்த இரும்போட சேர்ந்தது தான், இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது? கட்டடம். இதெல்லாம் சேர்ந்தது தான் சபை. சொல்கிறது இதெல்லாம் புரியுதா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒன்றுடன் ஒன்று ஐக்கியம் இல்லாத தேவனுடைய வாசஸ்தலம் அல்ல, ஒருவரோடு ஐக்கியமுடைய வாசஸ்தலம் தான் என்னது? சபை. ஆமென். லூசிபரின் ஆவி இன்று பலரை பிடித்துள்ளது. இது ஆவியால் தாக்கப்பட்டவர்கள் மற்றவர்களுடன் இணைந்து செயல்படவே மாட்டாங்க. சபையோடு இணைஞ்சு செயல்படவே மாட்டான். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள லூசிபரின் ஆவி, நான் என்கிற ஆவி, ஒருமனத்தின் ஆவி அல்ல, ஐக்கியத்தின் ஆவி அல்ல, அது தன்னை பிரித்து வெளியே காண்பிக்கிற ஆவி. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ரோமர் 12:18 பார்க்க முடியும். கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்க. உனக்குள்ள சமாதானம் இன்னொருத்தவங்க கூட இருக்க முடியலன்னா நல்லா புரிஞ்சுக்கோ, லூசிஃபரினுடைய ஆவி இருக்குன்னு அர்த்தம். நான் இப்போ இத்தனை ஆவி சொன்னல, ஏன் நாமங்களை சொன்னேன்? ஒன்று தான் இது வரைக்கும் எக்ஸாம்பிளாக என்னால் பேச முடிஞ்சிச்சு. நான் மொத்தமாக பேசலை, ஒரு லூசிஃபரை மட்டும் எடுத்தேன். இதில் ஏதாவது ஒன்று குணம் என்கிட்ட இருக்கா என்னைய மாற்றிக்க முடியாமல்? உங்கள் குடும்பத்தில் உங்களால் ஒத்துமையாக இருக்க முடியலையா? லூசிஃபருடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்குது. அது உங்கள் குடும்பத்தை நாசடிக்கும், உன் குடும்பத்தை கெடுக்கும், உன் குடும்பத்தை உடைக்கும், உன் குடும்பத்தை சமாதானத்தை இழக்க பண்ணும், உன் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு தான் மறுவேளை பார்க்கும். உங்கள் வேலையில் உங்களால் சமாதானமாக இருக்க முடியலையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இருக்கிறது செயல்படுற ஆவி என்ன ஆவி தெரியுமா? லூசிஃபரின் ஆவி. உங்கள் உறவுகள் மத்தியில், உங்கள் சபையில் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு இசைவு வேணும்னு சொன்னேன். ஒரு செங்கலோடு இன்னொரு செங்கல் என்ன பண்ணப்படுது? இணைக்கப்பட்டிருக்கு. ஐக்கியம் வேணும். சபையில் நான் மட்டும் தனியாக அப்படியே பிரிஞ்சு காணப்படுறேன்னா அது என்ன ஆவி? அது லூசிஃபர் ஆவி. அவங்க வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, உட்காரதும் தெரியாது, எந்திரிக்க தெரியாதுன்னா இணைப்பு இல்லைன்னா லூசிஃபரின் ஆவி ஒன்று என்ன பண்ணுது? அப்போ ஐக்கியம் கொள்ளணும். ஓகே, சந்தோஷம். ஐக்கியம் சொல்லணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆவிக்குரிய ஐக்கியத்தை பற்றி நான் பேசுகிறேன். சபைக்கு வந்தோமா சபையில் ஐக்கியம் கொள்கிறத பற்றி பேசுகிறேன். சபைக்கு வெளியில் ஒரு ஐக்கியத்தை வச்சுட்டு அது ஆவிக்குரிய ஐக்கியம்னு சொன்னால் உங்களை நீங்களே ஏமாத்துறது. அது என்ன தெரியுமா? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் கெடுக்கும், ஆவிக்குரிய ஜீவியத்தையும் கெடுக்கும், ஆவிக்குரிய வளர்ச்சியும் கெடுக்கும். அது ஆவிக்குரிய ஐக்கியம் இல்லை. வெளியில் ஒரு ஐக்கியம் என்ன பண்ண தெரியுமா? உங்களை உலகத்துக்கு நேரம் நடத்தும், தனி மனிதனுடைய துதியை பாட வைக்கும், கர்த்தருக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை தனக்கு கொடுக்க வைக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சபையில எச்சரிக்கையா இருங்க. லூசிஃபரின் ஆவி எவ்வாறை வேண்டுமானாலும் விழுங்க முடியும், ஏமாற்ற முடியும், விழப்பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சபை என்பது ஒரு கல்லின் மீது இன்னொரு கல் கட்டப்பட்டு இசைந்திருக்கிறது. அது இசைவாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அந்த இசைவு இல்லைன்னா, அந்த ஐக்கியம் இல்லைன்னா உங்களுக்குள்ள லூசிஃபரினுடைய ஆவி செயல்பட என்ன பண்ணுறான்? ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இது ஒன்றே ஒன்று தான் சொன்னேன். ஆமென், நான் முடிச்சிட்றேன். அடுத்த நாள் கூட தொடர்ச்சி என்ன பண்ணலாம், பேசலாம். 1 தீமோத்தேயு 3:6 பார்க்க முடியும். அவன் இருமா படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்க கூடாதுன்னு வசனமே சொல்லுது 1 தீமோத்தேயுல. நான் நூதன சீஷன், நான் தனியாக தான் விரும்புவேன், நான் தனியாக தான் இருப்பேன், கூட்டத்தோடு இருக்க மாட்டேன். எனக்கும் ஆண்டவருக்கும் தான். அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை. பைபிள் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா எனக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான்னு? ஆண்டவர் ஐக்கியத்தை ஏற்படுத்தினது எதுக்காக? சபையை ஏற்படுத்தினது எதுக்காக? அவயங்க சரீரத்தை ஏற்படுத்தினது எதுக்காக? அவயங்கள் ஒன்று கூட தான். நான் தன்னிச்சையாக செயல்படுவேன், சுவாதீனமாக செயல்படுவேன், சுய நீதியில் செயல்படுவேன். அப்படின்னு வந்துட்டாலே அந்த இடத்துல யார் உட்காந்துருக்கா? யார் உட்காந்துருக்கா? இவ்வளோ தானே நான் பேசுகிறேன்னு. அப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் கல்லூரியில், உங்கள் ஸ்கூலில் இப்படி ஒரு ஆவி இருந்துச்சுன்னா ஜாக்கிரதையாக இருங்க. அது உங்களை வஞ்சித்திராதபடி ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் முன்னாடி சொன்னது போல தான், ரட்சிக்கப்பட்டதெல்லாம் யாருன்னு எல்லாரும் தான் கை வைத்துனீங்க. சரி, நீங்கள் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னீங்களே, அப்புறம் ஏன் பாவம் பண்ணுறீங்கன்னு நான் கேட்டேன்.
அதுக்கு எல்லார்ட்டையும் பதில் இல்லை. தெரியல, என் பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். அதெல்லாம் தாண்டி தானே என் ஞானஸ்தானம் எடுத்த, அதெல்லாம் தாண்டி தானே இயேசுன்ற கிருபையினால ரட்சிக்கப்பட்ட. அப்புறம் எங்கேருந்து மறுபடியும் பாவம் வந்துச்சு? இந்த பாவம் எப்படி வந்துச்சுன்னா, நீங்கள் ஆவியில் ரட்சிக்கப்பட்டீர்கள், ஆனால் ஆத்மாவிலோ ரட்சிக்கப்படவில்லை. இந்த ஆத்மா தெய்வீக தன்மையுடையதை நாடுகிறது என்று சொன்னால் அது தெய்வீகமாக இருக்கும். உலகத்தை நாடுகிறது என்று சொன்னால் அது உலக பிரகாரமாக இருக்கும். பாவத்தில் தான் விழப்பண்ணும். அதை தப்பித்து கொள்ள உங்கள் ஆத்மாவும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஆமென். ஆத்மாவில் ரட்சிக்கப்பட்டவனுக்கு இது சொல்ல வேண்டியதே இல்லை. லூசிஃபரின் ஆவி அவனை மேற்கொள்ளவே முடியாது. ஆமென். அதை தாண்டி ஒரு தனித்துவம் என்பது வேறு, தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வது என்பது வேறு. ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருங்க. ஐக்கியத்தை விட்டு போயிடாதீங்க. ஆமென். அல்லேலூயா. குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் இருக்கணும். நான் அப்படின்னு சொல்லிட்டாலே எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாம்ப் எடுத்து நல்லா உங்கள் நெத்தியில் குத்திக்கிங்க, லூசிஃபர்னு. அது ரொம்ப நலமாக இருக்கும். நேராக நரகத்துக்கு போயிடலாம். நான் என்று சொல்ல எனக்கு ஒன்று. வாசிமா முடிச்சாச்சு, பிரசங்கத்தை முடிச்சாச்சு. வா டக்குன்னு வா, இந்த பாட்டை பாடி முடிச்சிடலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரம் எடுங்க. அப்படியே எழுந்து நிற்போமா, அப்படியே எழுந்து நிற்போமா. இன்றைக்கி நான் 3 காரியத்தை பேசுகிறேன்னு சொன்னேன். ஒரே ஒரு குணாதிசயம் உடைய ஆவியை மட்டும்தான் உங்களுக்கு காமிக்க முடிஞ்சிச்சு. லூசிஃபரின் ஆவியை மட்டும்தான் இன்றைக்கி நான் காமிச்சிருக்கிறேன். இன்னும் நிறைய ஆவிகள் இருக்குது. பிசாசை நீங்கள் எப்படி எதிர்த்து நிற்க முடியும், பிசாசை எதிர்த்து நீங்கள் எப்படி யுத்தம் பண்ண முடியும், பிசாசை எப்படி ஜெயிக்க முடியும்னு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். தேவ நாம மகிமைக்கென்று. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம வசனம் சொல்லுகிற அழகாக பாடியிருக்கிற ஊழியக்காரர் விதமாய் பாடுகிறார். நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. ஆமீன். அந்த பாடு வரியில் எடுங்களேன். யார் பாடினது அந்த பாட்டை? அப்படியே கூட சேர்ந்து பாடுங்க. ஆரம்பிங்க. அப்படியே பாடுங்க அந்த ஒரு பாட்டை. உங்கள் கிருபை போதும்பா. ஏசப்பாவோட கிருபையை தேடுகிறவன் நான் என்கிற உணர்வோடு செயல்பட மாட்டான். என்னுடையது நான் சொல்ல லூசிஃபர் உனக்குள்ளே இன்னும் ஆழமாக வந்துக்கிட்டே இருப்பான். இன்னும் அவன் கிரியை விதைச்சிக்கிட்டே தான் இருப்பான். இன்னும் அவன் செயல்பட்டுக்கிட்டு தான் இருப்பான். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த லூசிஃபரின் ஆவி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துறாதபடி, உங்கள் குடும்பத்தை கெடுத்துறாதபடி, உங்கள் வேலையை கெடுத்துறாதபடி, எதிர்காலத்தை கெடுத்துறாதபடி, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுத்துறாதபடி, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை கெடுத்துறாதபடி, தேவனுடைய ராஜ்யத்தை தடையா இல்லாதபடி ஜாக்கிரதையா இருங்க. நல்ல சத்தமா. ஹல்லேலூயா. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை சத்தமா பாடுவோமா? அவருடைய கிருபையில நிற்கணும். அவர் நமக்கு கொடுத்த ஈவில தகுதி இல்லாத என்னை அழைச்சாரு. என்ன குறித்து மேன்மை பாரு. என் அழகை குறித்தோ, என் படிப்பை குறித்தோ, என் அந்தஸ்தை குறித்தோ, என் அதிகாரத்தை குறித்தோ. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒண்ணுமே இல்லைங்க. நான் சொல்ல ஒண்ணுமே இல்லை. என்னை குறித்து மேன்மை பாராட்ட ஒண்ணு இல்லை. எனக்கு உண்டானவைகள் எல்லாமே என்னுடையவைகள் அல்ல என்று வேதம் சொல்கிறது. அவர் நமக்கு கொடுத்த கிருபைங்க. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. உங்களுக்காக ஒருவர் ரத்த சிந்தி உங்களை விலைக்கிரயமாய் பெற்றிருக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அந்த தேவனுடைய நாம மட்டும் மகிமைப்படட்டும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மறுபடியும் இந்த லூசிஃபரினுடைய ஆவி உங்களுக்குள் வராதபடி, சபைக்குள் வராதபடி, தேவ பிள்ளைகளை மோசம் போக்காதபடி,
அவனுடைய வேலையை என்ன தெரியுமா? அவன் தன்னை மேன்மை பாராட்டுகிறவன். நீங்கள் உங்களை மேன்மை பாராட்டினீங்கன்னா என்னுடையது, தன்னுடையது, என்னால் மட்டும்தான், நான் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, விழத்தள்ளப்படுவீர்கள். பிசாசானவன் விழத்தள்ளப்பட்டான். இந்த லூசிவில் தரையில் தள்ளப்பட்டான். ஏன் தெரியுமா? அவன் உண்டாக்கின தேவனை அல்ல, அவனை ஐ வில் நான் செய்வேன், நான் பண்ணுவேன், நான் செய்வேன், நான் உயர்வேன், இந்த நான் என்கிறதான குணம்தான் இந்த லூசிஃபரினுடைய ஆவி, பெருமையின் ஆவி. ஜாக்கிரதை தேவ பிள்ளைகளை, தாழ்மை வேணும், தாழ்மை வேணும். நீ ஆண்டவருடைய பிள்ளைனா உன்னை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஆமென். தாழ்மை, ஹம்பிள்னஸ் இம்பார்ட்டண்ட். எல்லாருடைய லைஃப்லேயும் ஒரு ஊழியக்காரனா எனக்குள்ள அந்த மேன்மை இருக்கக்கூடாது. அந்த மேன்மை எனக்குள்ள, நான் ஊழியக்காரன் நினச்சேன்னா எனக்குள்ள பிசாசின் ஆவி, யார்? லூசிஃபர் வந்துட்டான்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்மையை தரிச்சுக்கோங்க, கர்த்தரை உயர்த்துங்க. எதை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. கிறிஸ்து இயேசுனுடைய நாமத்தை அல்லாமல் வேறொரு நாமத்தை நான் உயர்த்தி பிடிக்கிறதுக்கோ மேன்மை பாராட்டுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. நம்ம அடுத்த நாளில் நம்ம பிசாசை குறித்தோ இல்லாட்டி சாத்தானை குறித்தோ அவனுடைய நாமத்தினுடைய செயல்கள் எப்படி செயல்படும், நம்மளை எப்படி மோச போக்குன்னு நம்ம பார்ப்போம். அப்படியே நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்வோம். இதெல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சுருவோமா?